டாக்ஸிக்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டாக்ஸிக் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா, ஃப்ரீடம் தரலாம், எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தரலாம். இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த பொண்ணு வீட்டில் இருந்து இப்போ அந்த வீட்டில் பிறந்த வீட்டில் இருந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போடுங்க, ட்ரெஸ் போடாதீங்கன்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே லவ் பண்ணுற பையன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுப்பான் அப்படின்னு நினைப்பான், அந்த பொண்ணு நினைக்கும். அப்படிங்குள்ள அவனும் தரமாட்டான். சரி ஓகே, ஹஸ்பண்டாவது கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாங்கி கொடுப்பான், போட சொல்லுவான்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டைம்லையும் அவரும் பார்த்தீங்கன்னா போட மாட்டார். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் தான், ஒரு ட்ரெஸ்ஸாலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸாலே வாழ்க்கை வெறுத்துரும். என்னடா இது, ஒரு ட்ரெஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா நம்மளை உண்மையாக போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெறுத்துரும். ஸோ இதுதாண்டி பார்த்தீங்கன்னா சில பசங்கள் இருக்காங்க, இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா போடு வேணான்னு சொல்லி. ஆனால் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் இந்த ட்ரெஸ்லாம் அவாய்ட் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சவங்க தான். இல்லை நானும் பார்த்தீங்கன்னா உத்தம புத்திரன்னுலாம் சொல்ல கிடையாது, நினைச்சவன் தான். பட் இப்போ புரியுது, இதுக்கெல்லாம் ஃப்ரீடம் தரலாம், இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி போடுறாங்க, தப்பு கிடையாது அப்படின்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் தரலாம் என்னை பொறுத்தவரைக்கும். ஸோ அதை தாண்டி ஃப்ரீடம் அவ்வளோ தரானோ அந்த பொண்ணு அந்த பையனுக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா உண்மையாக இருந்துட்டா நல்லது என்னோட பொறுத்தவரை. ஏன்னா நான் இங்கே இப்படி இந்த சைடு இப்படி இருக்கலாம், அடுத்த சைடு எப்படி வேணால் மாறலாம் லைஃப். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ன 2 days எப்படி போட்டுன்னு வருது, அதுக்கும் லெவர் ஸ்டே வாழ்த்து.